ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோவை இன்ஸ்டியூட். நான் உங்கள் ஸ்ரீ குரு கோவை. இன்றைக்கி நம்ம ஆர்ஆர்பியில் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஆர்ஆர்பி கான்ஸ்டபிள் வந்து அக்செப்ட் ஆகிருக்கா ரிஜெக்ட் ஆகிருக்கான்னு பார்க்க போகிறோம். நான் rrb.apply.government.in லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து அப்ளைன்னு ஒரு இது இருக்கும். அதில் கிரியேட் அன் அக்கௌண்ட், அப்புறம் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் கொடுங்க, ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதனால் கொடுத்துட்டு மெயில் ஐடி கொடுத்துருங்க. பெஸ்ட் மெயில் ஐடியும் பாஸ்வேர்ட் தெரிலனா ஃபார்வர்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் ஐடியில் வந்து டிஸ்பிளே ஆகிடும் உங்களுக்கு பாஸ்வேர்டு என்னதுன்னு. இந்த பாஸ்வேர்டு தூக்கி இதில் போடுங்க. அண்ட் தென் ஐ எம் நாட் அ ரோபோட்னு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. அவ்வளோதான், சிம்பிள். அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ப்ரொவிஷ்னலி அக்செப்டட் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ வந்து ரொம்ப பயப்பட தேவையில்லை. ப்ரொவிஷ்னலி அக்செப்டட்னாலே அக்செப்டட் தான். அக்செப்டட் ஏன் காமிக்கலைன்னா ப்ரொவிஷ்னலி மட்டும் காமிக்குதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ப்ரொவிஷ்னலி அக்செப்டட்னாலே அக்செப்டட் தான், ஓகேவா? அண்ட் தென் அவ்வளோதான். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஆர்ஆர்பி கான்ஸ்டபிள் எதுன்னு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் டெய்லி வீக்லி டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஏன்னா February month 20 ஆர்ஆர்பியோட எக்ஸாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வந்து ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். எழுதுகிறவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்.